முன்னொரு காலத்தில் பணக்கார பிரபு ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் அமுதன், மிகவும் நல்லவன், இரக்க குணமுடையவன். இளையவன் யாசகன், மிகவும் கெட்டவன். கொஞ்ச நாட்களில் பணக்காரர் இறக்கவே அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை கவனித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒருமுறை ஒரு கிராமத்துக்கு போய் தமக்கு வரவேண்டிய 1000 பவுன்களை வசூலித்தனர். அதனை ஒரு பையில் போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். படகுக்காரன் எங்கோ போயிருந்ததால் தம்பியிடம் பண மூட்டையை கொடுத்துவிட்டு சற்று கண்மூடி தூங்கினான் அண்ணன். இதற்குள் தம்பி அதே போல பண மூட்டையில் கற்களை வைத்து கட்டி எடுத்து ஒளித்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் படகுக்காரன் வரவே தம்பி தன் அண்ணனை எழுப்பி அவரோடு படகில் ஏறி உட்கார்ந்தான். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும்போது தம்பி ஒரு மூட்டையை எடுத்து ஆற்றில் நழுவ விட்டு, ஐயோ அண்ணா, பண மூட்டை ஆற்றில் விழுந்து விட்டதே என கூறினான். போனால் போகட்டும், அது நம் பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என கூறினான் அமுதன். தம்பியும் தான் தந்திரமாக 1000 பவுன்களை தட்டிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தான். ஆனால் அவன் அவசரத்தில் ஆற்றில் போட்டது பண மூட்டையைத்தான். கற்களை வைத்து கட்டிய மூட்டைதான் அவனிடம் இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு பூதம் இருந்தது. தம்பி மூட்டையை ஆற்றில் போட்டதும் ஒரு மீனை உடனே விழுங்கச் சொல்லி கட்டளையிட்டது. அது மீனும் அப்பூதம் சொன்னபடி நடந்தது. பூதம் தம்பி செய்த மோசடியை புரிந்து கொண்டது. எனவே அந்த பண மூட்டையை எப்படியும் அண்ணனிடம் சேர்த்துவிட எண்ணி மூட்டையை விழுங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது. அண்ணனும் தம்பியும் காசிக்கு வந்து தம் வீட்டை அடைந்தனர். தம்பி வீட்டில் தனியாக ஓரிடத்துக்கு போய் தன்னிடமிருந்து மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதில் கற்கள் இருப்பதைக் கண்டு, ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்ற எண்ணி நானே ஏமாந்தேனே என எண்ணி மனம் புழுங்கினான். அன்று சில மீனவர்கள் ஆற்றில் வலை போட்டபோது பூதம் மீனவராக மாறி அந்த மீனை எடுத்துக்கொண்டு அண்ணனின் வீட்டிற்கு சென்றது. அண்ணன் அவன் கேட்டபடி ஒரு பவுனை கொடுத்து அந்த மீனை வாங்கி கொண்டார். அதனை அவர் தன் மனைவியிடம் கொடுக்கவே அவள் அதனை 2ஆக நறுக்கினாள். அதன் வயிற்றிலிருந்து பண மூட்டை வெளியே விழுந்தது. அதை கண்டு திகைத்தான் அமுதன். இது நம் பணமே, இதனை நம்மிடம் கொடுக்கவே இந்த மீனவன் வந்திருக்கிறான். இவனுக்கு எப்படி இது தெரிந்தது என எண்ணி ஆச்சரியப்பட்டான். அப்போது அமுதா, நீ மிகவும் நல்லவன். இந்த ஊரிலுள்ள ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாய். ஒருமுறை நீங்கள் படகில் சென்றபோது உன் கையில் இருந்து நழுவிய உணவு பொட்டலத்தை உண்டேன். அது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. அதனால் தான் உன்னுடைய பணமூட்டையை உன் தம்பி வேண்டுமென்றே தூக்கி வீசிய போது அதை விழுங்கும்படி இந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தேன். அந்த மீனையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாய்த்தான் நடக்கும் என்று சொல்லி பூதம் மறைந்தது. அதை கேட்டு மகிழ்ந்தான் அமுதன். மறைக்காமல் அதில் பாதியான 500 பவுன்களை தன் தம்பியிடம் கொடுத்தார். தம்பியும் தனது அண்ணனுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினான்.